கட்சியுடைய மனோபாவம் சரியில்லையே. அதைத்தான் நான் கேட்கிறேங்க. 15 லட்சம் ரூபாய்க்கு நான் ஓட்டு போடுறேன்னா உங்க பிரதம மந்திரி அப்பாவோட எங்க அப்பாவுக்கு அதிக சொத்து இருக்கு. ஆனா நான் 10 லட்சம் ரூபாய்க்கு ஓட்டு போடல. ஆனா அவரே போட்டுறாரு. அதை சொல்லுங்க. நடவடிக்கை எடுத்தீங்கன்றதையும் கேட்டு சொல்லுங்க. அதுக்கு என்ன குரல் கொடுத்தீங்கன்றதையும் கேட்டு சொல்லுங்க. அவர் ஊமையா சொல்றாரு. நடைமுறையில இந்தியாவுடைய குடியரசுத் தலைவருக்கு தீண்டாமை நடந்திருக்குது. அதுல எதுவும் நடக்கலன்னு சொல்றாரு. அவரு தீண்டாமை நடந்திருக்கிறது. உங்களுக்கு வந்து வேற எதுவுமே இல்ல. அதனால திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான். அவரே அதை மறுத்திருக்காரு. ராம்நாத் கோவிந்த் அவர்களே திரும்பவும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களுடைய தாலியை புடுங்கி முஸ்லீம் கொடுத்தான்னு சொன்ன ஒரு மனிதரை போய் விவேகானந்தர் பாறையில் உட்கார்வது விவேகானந்தருக்கு அவமானம். மக்களை சகமனிதரா நேசிங்க, சகோதர சகோதரியா நேசிங்க. இதுதான் விவேகானந்தர் சொன்னாரு. அந்த இடத்துல போய் இந்துக்களுடைய தாலியை புடுங்கி முஸ்லீம்களுக்கு ஆபத்து வர சொல்லுகிற என்ன யோகியதை இருக்கு அதை சொல்லுங்க முதல்ல. இப்படி ஒரு ஆபத்து இருக்குது. கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில எங்க வெறுப்புணர்ச்சி கணக்கெடுப்பு மதத்தின் பெயரால் விரோதத்தை உருவாக்குறது வெல்த் வந்து நல்ல மனுஷன் செய்யறாங்க. சராசரி மனிதனுக்கு நாட்டுடைய பிரதமரா இருப்பது எவ்வளவு பெரிய அவமானம் நாட்டுக்கு. காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையினுடைய இருக்கிற ஆபத்துகளை மக்களிடம் புரிய வைத்தார். அவர் எந்த விதத்திலும் மத ரீதியாக பேசல. நேரம் இருக்கு. பேசல. இது ஆபத்து உங்களால ஆபத்து. நான் கேட்கிறேன். 10 லட்சம் ரூபாய் கோட்டு போடுறது ஏன் அப்பா அப்பா வீட்டு காசு நீங்க என்ன நாங்க சொல்றீங்களே உங்க சார்பா பேசுறீங்க. ஒரு நிமிஷம் நீங்க கோடீஸ்வரன் ஆயிட்டீங்க. அதனால பேசுறீங்க. நீங்க சொன்னது 20 ஆண்டுகளுக்கு முன்னால உங்க சொத்து என்ன ஏன் சொத்து வெளிப்படையா காட்டலாமா? நாங்க பாரதிய ஜாக்கிரதை பேசுறீங்க. பிரதமர் இது ஒருத்தர பேசல. 8000 கோடி ரூபாய் பிளேன்ல பறந்தாங்களா? ஒரு நிமிஷம் சார். யார் பறந்தா? நேரா இருக்கு. அமைதியாவும் பேசலாம். எங்க போய் முதலாளிக்கிறீங்களே. எங்களுடைய அப்ஜெக்ஷன் என்னன்னா தொடர்ந்து ஒரு பொய்ய பிரதமர் முதற்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியுடைய செய்தி தொடர்பாளர்கள் வரை ஒரு பொய்ய பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்க பேசினது ஈக்விட்டபிள் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன். அதுதான் காங்கிரஸ் பேசிச்சு. அது என்னன்னா 10 லட்சம் கோடி ரைட் ஆஃப் பண்ண முடியுது. அவங்களுக்கு ரைட் ஆஃப் பண்ணாம அவங்களுடைய பணத்தை நியாயமா வாங்கி இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு பணம் எக்ஸ்ட்ராவா கேக்குறாங்க. அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னத அதுல முஸ்லிம்கள் மட்டும் சொல்லல, ஓபிசிஸ், எஸ்சிஸ் அண்ட் அதர் மைனாரிட்டிஸ். அதனால இவங்களுடைய அரசியலுக்கு மைனாரிட்டிஸ் மட்டும் தேவைப்படுறாங்க. 80-20 பாலிடிக்ஸ். அந்த வகுப்புவாத அரசியலுக்கு சொல்வார். அந்த வகுப்புவாத அரசியலுக்கு செரி பிக் பண்ணி தாலியை எடுத்து கொடுத்துருவாங்க. 2 எருமை இருந்தா ஒரு எருமை. எங்க தாலியே வாங்க முடியலங்க உங்களுடைய ஆட்சியில. யூபில போய் கேளுங்க. வேலை இல்ல. கோவிட்ல வந்து சாதிச்சிட்டோம்ன்றாரு. அத பத்தி ஆட்சியெல்லாம் பேசுறாங்க பிரதமர். சார் மரணங்கள் கூட்டணியில இருந்தா சஃபியுல்லா பேசுறார். ஒரு நிமிஷம் எத்தனை மரணங்கள் கோவிட்ல நடந்தது, எவ்வளவு அலட்சியமா கையாண்டாங்கன்றதெல்லாம் மக்களுக்கு தெரியும். ஓகே. நாட்டுல இன்னைக்கு 140 கோடி மக்களும் அமைதியா ஆரோக்கியமாக வாழறதுக்கு பாரத பிரதமர் கண்டு வந்ததுனால தாங்க மேயப்பட்டவர் வளர்ந்த நாட்டை விட தடுப்பூசியை பத்தி ஒரு பொய்ய பேசிக்கிட்டு இருக்காங்க. நரேந்திர மோடி வருவதற்கு முன்னாடி கூட காங்கிரஸ் இந்த இந்தியா தடுப்பூசியை நம்பலங்க. ஆரம்பத்துல நம்பவே இல்ல. ஆனா பாரத பிரதமர் போட்டது உடனே பாரத ஒரு விமர்சனம் வைக்கிறீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லட்டும் சார். தொடர்ச்சியா பேசுறீங்க. இதுதான் பாஜகவுடைய சர்வதிகாரம். சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஓகே. அதாவது தடுப்பூசி விவகாரத்துல ஏதோ பிரதமர் வந்த உடனே தான் வேக்சின் உற்பத்தி இந்தியால நடந்த மாதிரியும் இல்லனா நடந்தே இருக்காதுன்ற மாதிரியும் இதுக்கான கட்டமைப்பு இந்திரா காந்தி காலத்துல இருந்தே போட்டாச்சு. இந்தியா பிரதமர் மோடி வருவதற்கு முன்னாடியே தடுப்பூசி தயாரிப்பு சார் உலக நாடுகள் இந்த நேரத்துல கோவிட் நேரத்துல கஷ்டப்பட்ட போது இந்தியால வந்துச்சு. 2019 தான கோவிட் வந்து. இல்ல அவரே அதுக்கான கட்டமைப்பு உருவாக்குன சொல்றாரு. ப்ளீஸ் வேக்சின் இண்டஸ்ட்ரி என்னன்றத படிங்க. கோவிட் வேக்சினை தயாரிக்கிறது ஒரு பெரிய கம்பசூத்திரம் இல்ல. ஏற்கனவே வேக்சினுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்கு. அந்த டெக்னாலஜியை வச்சிட்டு கூட ஒரு வைரஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த வைரஸுக்கு வேக்சினை கொடுக்க வேண்டியது. கோவிட் வேக்சின் எத்தனை பேர் தயாரிச்சிருக்காங்க? இங்க கம்பசூத்திரம் கிடையாதுன்றீங்க. இல்ல மன்னிக்கணும். அது ஒரு சயின்டிபிக்கலா வந்து தமிழ்நாட்டுல ஒரு கோவிட் வேக்சின்
கிடையாது. வளராதீங்க. அண்ணா, நான் கேட்டது குவாண்டமா ஒரு கேள்வி. நான் பதில் சொல்றேன். நான் பதில் சொல்றேன். 4, 5, 15 நான் பதில் சொல்றேன் கேளுங்க. நான் பதில் சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. வேக்சினுடைய இல்ல, இல்ல, விவாதத்தை அமைதியா ஒரு எடுத்து போலாம். ஒரு நிமிஷம் இருங்க. வைரஸ் ஒரு வைரஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வேக்சினா மாத்தணும். அதை நீங்க கோவிட் கொடுத்தா கோவிடுக்கு பண்ணுவாங்க, நாளைக்கு இன்னொரு வைரஸ் வந்தா இன்னொரு வைரஸ்க்கு பண்ணுவாங்க. அவ்வளவுதான். இது ஒரு கம்பசூத்திரமே கிடையாது. உட்கார்ந்துட்டு பெரிய சாதனை ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஒரு சில தடுப்பூசி வரதுக்கு 18 வருஷம் 19 வருஷம் 20 வருஷம் ஆயிருந்தது. இருந்திருக்குங்க. தட்டம்மை தடுப்பூசி எல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி, சின்னம்மை தடுப்பூசி எல்லாம் வந்து 18 வருஷம் ஆச்சு வர்றதுக்கு. இல்ல, அது ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி விஞ்ஞானம் வளர்ந்திருக்கு. இல்ல அதாவது அரசியல் ரீதியா பொய்யா பேச, அரசியல் ரீதியா சயின்டிஃபிக்கா போய் பேச. இதுல அரசியல் தயவு செய்து பண்ணக்கூடாதுங்க. அரசியல் பண்ணது இவர்தான். உயிரை அப்படி இல்ல, அரசியல் பண்ணது இவர்தான். எல்லாத்தையும் விவாதிக்கலாம், சரி தவற பேச. ஆக்ஸிஜன் சிலிண்டர் இல்லாம செத்தவனுக்கு பதில் சொல்லுங்க. ஆக்ஸிஜன் சிலிண்டர் இல்லாம செத்தவனுக்கு பதில் சொல்லுங்க. உயிரை காப்பாற்றிய மகான்ங்க பாரத பிரதமர். அது நீங்க வைக்கிறீங்க. நீங்க உயிரை எதிர்க்கட்சியா விமர்சிக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு. வர டெம்பிள் வந்து கணங்கள் விழுந்துச்சு. பாஜக பொதுக்கூட்டத்துல பேசுங்க. பாஜக பொதுக்கூட்டத்துல பேசுங்க. உட்கார்ந்து சைன்ஸ் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. நாடுகள்ல போய் பாதுகாப்பா இருக்கும். அது நீங்க சொல்லுங்க. ஆனா என்னெல்லாம் சிக்கல் இருந்ததுன்னு சொல்லக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்கு சார். குறுகிய காலத்துல இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணிச்சு. அது ஒரு ஆளுங்கட்சியா நீங்க சொல்லக்கூடியது. எதிர்க்கட்சிக்கு ஒரு உரிமை இருக்கு. பிரதமர் மட்டும் தான் இந்தியால வித்தியாசமா பண்ணாருன்ற மாதிரி. பப்பானி குனியா தலைவர் எங்க நாட்டுல இருக்க 30 லட்சம் பேருக்கு உயிர் கொடுத்தாரு. இவர்தான் வந்து சஞ்சீவி மலை மாதிரி கொண்டு வந்து காப்பாத்தினாரு. கால்ல விழுந்து கொடுத்தாருங்க. காசா வார நிறுத்தினாரு, இஸ்ரேல் வார நிறுத்தினாரு, மணிப்பூர்ல இன்னும் நிறுத்த முடியல. மணிப்பூர்ல இன்னும் செத்துக்கிட்டு இருக்காங்க, நிறுத்த முடியல. அதுக்கு ராணி இல்ல. உக்ரைன்ல வார நிறுத்தினதால தான் இந்திய மாணவர்கள் காப்பாற்றப்பட்டாங்க. மணிப்பூர் அப்படியே மணிப்பூரை எட்டி பார்க்க சொல்லுங்க. மணிப்பூரை எட்டி பார்க்க சொல்லுங்க. உக்ரைன்ல போரை நிறுத்தி மாணவர்களை மீட்டது, அமெரிக்கா உட்பட மாணவர்களை மீட்டது பாரத பிரதமர் மோடியால தான் முடிஞ்சது. ஓகே, ஓகே. அத மணிப்பூர் கையில வாங்கி